வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக குளியல் பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்னு. இது குழந்தைகள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி பவுடராக வச்சுக்கிட்டு அதை ஃபேஸ் எப்போவே அடிக்கடி வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு ஃபேஸ்லேருந்து கால் வரை நல்லா தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, இது வந்து பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இது ரோஸ் இதழ், அப்புறம் கடலைப்பருப்பு. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து இப்போ ரோஸ் வந்து ஒரு 15 வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும். ஒரு 15 பூ இருக்குது அப்படின்னா அதோட இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 50 கிராம், இது வந்து ஒரு 15னா இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. போதும், சும்மா ஒரு கைப்பிடி வரும் இல்லையா, அது போதும். இது வந்து சும்மா 25 கிராம், கொஞ்சோண்டு இவ்வளோ இருந்தால் போதும். ஏன்னா இது ஒரு ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் இது வந்து இப்போ ஒரு 15 பூ அப்படின்னா இதுக்கு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஒரு கைப்பிடி அளவு இவ்வளவு. இது வந்து அதில் பாதி எடுத்துக்கோங்க. இதை மூணையும் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு இது மூணையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இது வந்து நம்மளுக்கு காய வைக்க வேணாம், பொடியாக ஆகும். ஆனால் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதனால் வெயிலில் நல்லா இது எல்லாத்தையும் மூணையும் சேர்த்து காய வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், காய வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ரோஸ் 2 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சி இப்படி ஆயிரும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டேன். இதை நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிரும், நைஸாக அரைச்சிக்கலாம். இது நல்லா பொடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு டெய்லி இந்த குளிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் உங்களுக்கு போதும். அதை வந்து தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இவ்வளவு போதும் எடுத்துக்கிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸில் வந்து தேய்ச்சி உடனே கழுவினாலும் ஓகே. இல்லை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரோஸ் இதழ் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு அழுக்கு எல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஸ்கின் ஃபேஸில் வந்து டாட்டாக கருப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா மசாலா பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி கலந்தோன்னே பார்த்திங்களா அந்த ரோஸ் இதழ் அப்படியே தெரியுது இல்லையா. ஸோ இது நல்லா வந்து ஃபேஸ்க்கு பண்ணிக்கோங்க. இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இதை எடுத்துகிட்டு போயிட்டு டெய்லி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது 2-3 நாள் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அது போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே ஒரு வாரத்தில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப ஜஸ்ட் இது வந்து மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பண்ண வேணாம், ஜஸ்ட் சாஃப்டாக பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணியாகவும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கலாம். ஒரு பிரச்சனை. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற இந்த வீடியோ. இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.